வீரச்சாவடைகிறார். இங்க இருக்கின்ற பொள்ளாச்சியிலே தான் அவருடைய நண்பர் தனபால் என்கின்ற ஒருவர், இந்து தான் அவர், அவரை சந்திப்பதற்காக போகிறார். அவர் வீட்டிலே உணவு உண்ணுகிறார். அவரோடு நீண்டகால நண்பர் அவர். அவரை சந்தித்து விட்டு வாகனத்திலே ஏறும்போதுதான் அவரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள். அப்படி படுகொலையை செய்ய முயற்சியும் பொழுது அந்த நண்பர், இந்து நண்பர் தனபால் வழிமறித்து, டே ஏண்டா படுகொலை செய்ய வர்றீங்க, வெட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கத்தும் பொழுது, நீ போயிடு, உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அவரை விரட்டி அவரையும் படுகொலை செய்வேன் என்று விரட்டி வருகிறார்கள். பழனி பாபா அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர், இந்துக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டினார் என்றால் எப்படி ஒரு இந்துவான தனபால் அந்த படுகொலையை தடுத்து நிறுத்த அல்லது படுகொலைக்கு எதிராக அந்த படுகொலையை செய்ய முயற்சி செய்வர்களை தடுக்க முனைவார்கள்? ஆக இந்துக்களிடையே, இந்துக்களுக்கும் தலித்துகளுக்குமான அல்லது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த உறவு என்பது பழனி பாபா அவருடைய மிக சிறந்த கொள்கையாக இருந்தது. அவர் எதை எதிர்த்தார்? அவர் காலம் முழுக்க சனாதனத்துக்கு எதிராக களமாடியவர், இந்துத்துவத்துக்கு எதிராக களமாடியவர், இந்து மக்களுக்கு எதிராக அல்ல. பழனி பாபா அவருடைய உரையை இன்றைக்கு பார்த்தால், இன்றைக்கு நீங்க ஊடகங்களிலே யூடியூப்களில் பார்த்தால் அவருடைய உரை முழுக்க சனாதன கும்பலுக்கு எதிராக, RSSக்கு எதிராக அவருடைய உரை வீச்சுகள் இருக்கும். உதாரணமாக சொன்னால், இன்றைக்கு எப்படி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, RSSக்கு எதிராக எப்படி களமாடுகிறாரோ, எப்படி உரையாற்றுகிறாரோ, அப்படியான உரையாக மரியாதைக்குரிய பழனி பாபா அவருடைய உரை இருக்கும் என்பதை சுருக்கமாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இருவருடைய உரையும் ஒன்றாக இருக்கும். தலைவர் அவர்கள் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் மேடையிலே மாவீரன் பழனி பாபாவை அழைத்து உரையாற்ற அழைக்கும் பொழுது, சிறுத்தையின் கூட்டத்திலே சிங்கத்தின் கர்ஜனை என்கின்ற தலைப்பில் தான் அவர் உரையாற்ற அழைக்கிறார்கள். ஆனால் காவல்துறை, வழக்கம் போல காவல்துறை அவரை அழைக்க கூடாது, பழனி பாபாவை அழைக்காமல் நீங்கள் வேற யாரு வேணாலும் அழையுங்கள் என்று சொல்லி அந்த பொதுக்கூட்டத்திற்கு தடை விதிக்கிறார்கள். அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பதவிக்கு வந்த இயக்கம் அல்ல, தேர்தல் புறக்கணிப்பு இயக்கத்திலே புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து அந்த அரசியலை மக்களிடையே பரப்புரை செய்து வந்தவர். அன்றைக்கு மிக தெளிவாக இஸ்லாமிய அமைப்புகளிலே மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சனாதனத்துக்கு எதிராக ஒரு அரசியலை முன்னெடுத்தார் என்றால் அது பழனி பாபா என்பதை தலைவர் அவர்கள் கண்டுணர்ந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதே போல நம்முடைய தோழர் நாவரசன் அவர்கள் பேசும் பொழுது, அவரே இந்த பகுதியிலே அம்பேத்கர் பாசறையா அம்பேத்கர் மன்றத்தின் சார்பாக அழைத்து ஆத்தூர்ல நடத்தி இருக்கிறாரு. 1988 நடத்தினதாக சொல்கிறார்கள். எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த உறவு, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவரை கண்டுணர்ந்து ஆதரித்து அவர் இந்த களத்திலே அவரோடு இணைந்து செயல்பாடு செய்தவர்கள் தான் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இன்றைக்கு இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், பழனி பாபா அவர்களுடைய இலக்கு என்பது சனாதனத்தை அழித்தொழிப்பதுதான். பழனி பாபா அவருடைய இலக்கு என்பது RSS இல்லாத இந்தியாவை படைப்பதுதான். அதுதான் பழனி பாபா அவருடைய இலக்கு. அவர் மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்தார். அவருடைய பெயர் பழனி பாபா அல்ல, அகமது அலியா. அவருடைய அப்பா முகமது அலி ஒரு காப்பிக்கொட்டை ராவுத்தர் என்று அழைக்கக்கூடிய அளவிலே குன்னூரிலே கான்வென்ட்லே படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு உள்ளவர் அவர். அந்த காப்பிக்கொட்டை ராவுத்தருடைய மகன் தான் இவர் அகமது அலி. அவர் நினைத்திருந்தால் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஒரு செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஆனால் அவர் 1950க்கு பிறந்ததுக்கு பிறகு 97 இறப்பதற்கு முன்பாக ஒரு 25 ஆண்டு காலம் தான் இந்த களத்திலே அவர் தீவிரமாக களமாடுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு 10 ஆண்டுகள் தான் அவர் கூடுதலாக
தீவிரமாக ஜிகாத் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகுதான். அதற்கு முன்பு எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தவர். அவர் சொல்கிறார், பல உரைகளிலே சொல்கிறார், 22 வயதில் எம்ஜிஆரோடு அவர் நெருக்கமாகிறார். எம்ஜிஆருக்கு நம்பிக்கை பெற்றவர். எம்ஜிஆர் ஒரு கப்பல் வாங்க போகிறார் என்றால் அந்த கப்பலை வாங்குவதற்கு, வியாபாரம் செய்வதற்கு அல்லது அதை பேரம் பேசுவதற்கு சரியான ஆள் யார் என்றால் பழனி பாபாவை தான் இருக்க முடியும். ஆகவே பழனி பாபாவை அனுப்புங்கள் என்று அவரை அனுப்பினார். யாரு? அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அது குறித்து அதிலே ஊழல் நடந்ததாக சொல்லி குற்றம் எழுப்பிய போது பழனி பாபா என்ற எனக்கு யாரும் தெரியாது என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் நம்முடைய பழனி பாபா அவர்கள் எம்ஜிஆரை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலே தலைமைச் செயலகத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் பழனி பாபா அவர்கள். அரசாணையை பிறப்பிக்கிறார். இந்த மாதிரி பழனி பாபா என்பவர் தாடி வைத்திருப்பார், குறுந்தாடி வைத்திருப்பார், தலைப்பாகை கட்டியிருப்பார், அவர் வந்தா உள்ள விடக்கூடாது என்று. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் போராளி, அவர் வந்தால் வன்முறை வெடிக்கும், அவர் வந்தால் மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தி உருவாவார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை அவர் போகிற இடங்கள் எல்லாம் தடை விதித்தார்கள். எத்தனையோ நம்முடைய மரியாதைக்குரிய சண்முகராஜ் அவர்கள் சொன்னாரு, எம்ஜிஆருடைய அந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி விருந்து உண்டார்கள், அவர் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் என்பதை. அப்படி எல்லாவற்றிலும் அவர் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனை என்பது மிக முக்கியமானது. அவர் ஏற்கனவே சொன்னது போல செல்வந்தராக இருந்தாலும் இந்த மக்களுக்காக அடிப்படையில் இருக்கின்ற அந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அத்தனையும் அவர் அர்ப்பணித்தவர். யாரு? பழனி பாபா அவர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழல் என்ன? இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு பல சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். வக்போர்டு வாரிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன எதிரான சட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை சட்டங்களுமே கொண்டு வருகிறார்கள். ஆனால் எல்லோரும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அமைதியா இருக்கிறார்கள், போராடக்கூடிய இஸ்லாமியர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் இந்த களத்திலே இறங்க வேண்டும் என்று ஒரு செல்வந்தராக இருந்து இந்த களத்திலே நின்றவர் நம்முடைய பழனி பாபா அவர்கள். இன்றைக்கு இந்த நினைவு நாளிலே நாம் முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, இனி எப்படிப்பட்ட செல்வாக்குள்ளவராக இருக்கலாம், ஆனால் சாவர்கரும் கோல்வார்கரும் என்ன சொன்னார்கள்? நம்முடைய எதிரிகள் 4 பேர், அந்த எதிரிகளை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஒருவர் இஸ்லாமியர்கள், 2வது கிறிஸ்தவர்கள், 3வது கம்யூனிஸ்டுகள், 4வது நாத்திகர்கள். இந்த 4 பேருமே எதிரிகள் என்று அறிவித்தார்கள். பழனி பாபா அவர்கள் அதனால்தான் சொன்னார், தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் எவன் ஒருவன் விமர்சிக்கிறானோ, எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை நம்பக்கூடாது, அவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பழனி பாபா அவர்கள். இன்னைக்கு சொல்லுங்க, தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகிறவன் எவன்? யார்? தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்றவன் இங்கே ஒருவன் இருக்கின்றான். யார் அவன்? சொல்லுங்க, யாரு? அவங்கிட்ட எச்சரிக்கையா இருக்கின்றாரு நம்முடைய மாவீரன் பழனி பாபா அவர்கள். இன்றைக்கு பெரியாரை விமர்சிக்கலாம், பெரியாரை விமர்சித்தால் அம்பேத்கரியவாதிகள் அமைதியாக இருப்பார்கள் என்று பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறார்கள். பெரியாரை விமர்சித்தாலும் அம்பேத்கரை விமர்சித்தாலும் மார்க்சை விமர்சித்தாலும் ஒன்றுதான். ஏனென்றால் அவருடைய அரசியல் என்பது அடிப்படையிலே பிளவுவாத அரசியலுக்கு எதிரானது. மார்க்சியம் என்பதே வகுப்புவாதத்துக்கு எதிரானதுதான். மார்க்சியம் என்பதே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த ஒன்று சேரக்கூடிய மக்களை இனவாதத்தால், மதவாதத்தால், மொழியால் பிரிக்கின்ற ஒரு வேலையை செய்கிறார்கள். எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த அரசியலை, எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய அரசியலை,
அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பழனி பாபா அவர்களுடைய தொடர்ச்சியாக பழனி பாபா அவர்களுடைய வாரிசாக இன்றைக்கு இந்த மண்ணிலே களமாடி வருகிறார்கள். இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒன்று சேர வேண்டும். இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இன்றைக்கு மதவாதத்துக்கு எதிராக எப்படி அவர்கள் அணியமாக வேண்டும் என்பதை முன்னெடுத்து இன்றைக்கு அரசியல் செய்கிறார்கள். இந்த 4 வருணத்திற்கு ஆட்படாமல் இந்த 4 வருணங்களை எதிர்த்தவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும். இன்றைக்கு இந்து மதத்துக்குள்ளேயே முடக்கப்பட்டாலும் அந்த இந்துத்துவத்தை எதிர்த்து இன்றைக்கு களமாடுகின்ற ஒரு சமூகம் தலித்துகள். இந்துத்துவத்தில் இருந்து விடுபட்டு நான் இந்த 4 வருணங்களையும் வர்ணாசிரமத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன், இந்த 4 வருணங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த வர்ணாசிரமத்திற்கு எதிராக மதமாறியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இந்த வர்ணத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனாலதான் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிறான். யாரு? RSS சங் பரிவார அமைப்பு. ஏன் ஒடுக்குறாங்க? இஸ்லாமியர்களை குறிவைப்பதற்கான காரணம் என்ன? நான் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ தலையில பிறந்தவனா இருந்தால் எங்க பிறந்த இருந்தால் எனக்கு தேவையில்லை. முகமது நபி அதான் சொல்றார், சமத்துவத்தை போற்ற வேண்டும் என்று சொல்கிறார் முகமது நபி அவர்கள். அதேதான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எப்படி இஸ்லாமியர்கள் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல இந்த 4 வரலையும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த 4 வருணங்களுக்கு எதிராக போர் தொடுத்து வருபவர்கள் தலித்துகள். ஆகவே தலித்துகளையும் குறிவைக்கிறார்கள். இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் குறிவைப்பதற்கான காரணம் இதுதான். உன்னுடைய வர்ணாசிரமத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க போய் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் கம்ப்ளைண்ட்ல எழுதுவான், காலனிக்காரங்களுக்கும் சாதி இந்துக்களுக்கும் சண்டைன்னு. நீ கம்ப்ளைண்ட்ல எழுதும் பொழுது காலனிக்காரர்களுக்கும் அல்லது இந்த பகுதியை சேர்ந்த இந்த சமூகத்திற்கும் சாதி இந்துக்களை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லுவான். சாதி இந்து யாரு? நம்ம இந்து இல்ல, நம்ம இந்து இல்ல. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்துக்கள் இல்லை. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இந்துக்கள் இல்லை, நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொன்னார். இதைத்தான் இன்றைக்கு பழனி பாபா அவர்களும் இந்துக்களா இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் இந்துக்கள் இல்லை, அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னார். இந்து மதத்துக்குள்ளே நின்று கொண்டு சாதியின் கொடுமையை, வர்ணாசிரமத்தின் கொடுமையை அங்கே நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எல்லோரும் வெளியேற வேண்டும் அவர் சொன்னார். இஸ்லாத்துக்கு வாங்கல் என்று சொல்லவில்லை, ஆனால் இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள் பழனி பாபா அவர்கள். ஒரு தத்துவார்த்த ரீதியாக, அவர் அரசியல் ரீதியாக இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும். வெறுமனே சும்மா கூப்பிடல, தத்துவார்த்த ரீதியாக ஒரு கோட்பாட்டு ரீதியாக சனாதனத்துக்கு எதிராக இந்த மக்களை அணிதிரட்டுவதிலே மிக தீவிரமாக இருந்தவர் பழனி பாபா அவர்கள். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய இணைப்பு சக்தியாக இருந்திருப்பார். அவ்வளவு ஒரு மிக முக்கியமான போராளியாக அவர் களமாடி வந்தார்கள். அந்த வகையில் தான் இந்த விழாவை நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ராஜா மொய்தீன் அவர்கள் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக இந்த விழாவை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும், கடந்த ஆண்டும் இதே நிகழ்விலே நான் பங்கெடுத்து பழனி பாபா அவர்களுடைய இந்த நிகழ்வை நாம் எல்லோரும் வீர வணக்கம் செலுத்தினோம். இந்த ஆண்டும் அதை நாம் நடத்துகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தமிழ்நாடு முழுக்க மாவீரன் பழனி பாபா அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே நாம் அந்த விழாவை முன்னெடுப்பது என்பது நம்முடைய அரசியலுக்கு, நம்முடைய இந்த சனாதன எதிர்ப்பு அரசியலுக்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு இந்த சனாதன அரசியலுக்குள் சிக்கிக்கொண்டு சனாதன அரசியலை முன்னெடுத்து மிக மோசமாக RSS இன்னொரு கிளையாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது எல்லோருக்குமே தெரியும். அந்த இயக்கம் நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கம். இன்றைக்கு அது நாம் தமிழர் என்கின்ற இயக்கம் இன்னைக்கு ஓம் தமிழர் இயக்கமாக மாறி இருக்கின்றது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொன்னவன் யாரு? சீமான். ஒரு காலத்திலே தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசியவர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய மேடைகளிலே பேசியவர், விடுதலை சிறுத்தைகள் மேடைகளிலே பேசியவர்.
ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக, செய்தி தொடர்பாளராக இன்றைக்கு மாறிக்கொண்டு இன்றைக்கு RSS கைப்பிள்ளையாக, வளர்ப்பு பிள்ளையாக இன்றைக்கு மாறிக்கொண்டு அவர் செயல்பட்டு வருகிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தான் இன்றைக்கு திராவிட அரசியலை முன்னெடுத்தார்கள். ஆகவே நான் பெரியாரை எதிர்க்கின்றேன், திராவிடத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய அபத்தம்! தந்தை பெரியாருக்கு முன்பாகவே இந்த மண்ணிலே திராவிட அரசியலை பேசியவர் அயோத்திதாச பண்டிதர். அவரோடு காலகட்டத்திலே இருந்தவர் ரெவரண்ட் ஜான் ரத்னம். 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது அயோத்திதாச பண்டிதர் அறிவுறுத்தினார், நாம் எல்லோரும் சாதியற்ற மதமற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்யுங்கள், மதமற்ற தமிழர்கள் என்று பதிவு செய்யுங்கள் என்று 1881 சொன்னார். யாரு? அயோத்திதாச பண்டிதர். 1882 நம்முடைய ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவர்கள் தான் இந்த திராவிடர் கழகம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கியவர். பெரியார் தொடங்கவில்லை. திராவிடர் கழகம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கியவர் ஜான் ரத்னம். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் திராவிட பாண்டியன் என்கின்ற பத்திரிகை நடத்துகிறார். அந்த பத்திரிகைக்கு துணையாசிரியராக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர். ஆனால் பெரியாரை எதிர்ப்பதற்காக, பெரியாரை திராவிடத்தை எதிர்ப்பதற்காக, திமுகவை எதிர்ப்பதற்காக, திராவிட அரசியலை எதிர்க்கின்றோம் என்கின்ற பெயரிலே, பெரியாரை எதிர்க்கின்றோம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு மிக மோசமான அரசியலை நடத்தி வருகிறார் சீமான். திராவிட அரசியலையே எதிர்க்கிறான் என்றால் ஆதி திராவிடர்களை எப்படி எதிர்ப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் வெறுப்பில் இருந்துதான் திராவிட வெறுப்பை கட்டமைக்க முயற்சி செய்கிறான். அடிப்படையில் சாதி வெறியனாக திராவிட வெறுப்பை அவன் பேசுகிறான் என்றால், திராவிட வெறுப்புக்கு அவன் இவ்வளவு கதைகளை, கட்டுக்கதைகளை சொல்கிறார் என்றால், அப்படி என்றால் ஆதி திராவிடர் வெறுப்பை எப்படி அவன் கட்டமைப்பான்? அடிப்படையில் ஆதி திராவிடர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற அந்த சனாதன அரசியலுக்கு உள்வாங்கிக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஹச்ராஜாவுக்கு பதிலாக, எல்முருகனுக்கு பதிலாக, அண்ணாமலைக்கு பதிலாக இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் அவர் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே செயல்படுகிறார்கள். போலி தமிழ் தேசியவாதியாக. தமிழ் தேசியத்துக்கு எதிரி, முதன்மை எதிரி எது? தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை எதிரி, முதன்மை பகை இந்தியம்தான். தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஆயுதம் ஏந்தி களமாடியவர். அவர் சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு எதிராக களமாடியவர். அவர் பெரியாரை, திராவிட அரசியலை ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த மேதகு பிரபாகரன் அவர்களை பெயரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே எது முதன்மை சக்தி, எது முதன்மை பகை என்பதை புரிந்து கொள்ளாமல், தமிழ் தேசியம் என்பது ஒரு தேசிய இனம். தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பேசக்கூடியது தேசிய, தெலுங்கு தேசிய இனம். அங்கே கேரளாவிலே மலையாள தேசிய இனம். காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் காஷ்மீரிகளுடைய தேசிய இனம். இப்படி இந்தியாவிலே பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறார்கள். பல்வேறு தேசிய இனங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா. இந்தியர் என்கின்ற ஒன்று யாரும் இல்லை. தேசிய இனங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோ, RSS, சங் பரிவார் அமைப்புகளோ முன்வைக்கக்கூடிய கருத்தியல் என்பது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அந்த கருத்தியலை முன்வைக்கிறார்கள். தோழர்களே, இந்த ஒரே நாடு என்பது என்ன? ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரம். ஒரே மொழி என்பது இந்தி மொழி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அவர் வரையறுக்கிறார்கள், அந்தந்த மாநிலங்களுக்கான மொழி, அந்தந்த மாநிலங்களுக்கான வளர்ச்சி என்பது மொழிகளுக்கான வளர்ச்சி. அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மொழியை வளர்க்க வேண்டும். ஒன்றிய அரசும் சேர்ந்து அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும். அதற்காகத்தான் மத்திய செம்மொழி செம்மாய்வு தமிழாய்வு நிறுவனம், மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் என்கின்ற பெயரிலே அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இதை உருவாக்கியது. அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவர்கள் நிதி வழங்குகிறார்கள். அந்த நிதி வழங்கும் பொழுது அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும், அந்த மாநிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தேசிய இனங்களை பாதுகாப்பதாக முடியும்.
ஆனால் இன்றைக்கு ஒரே நாடு என்கின்ற அந்த கோணத்திலே, அந்த அரசியல் சதியிலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், ஒரு நாடு என்பது இந்து ராஷ்டிரம் தான், ஒரு மொழி என்பது இந்தி மொழிதான். அப்படி என்றால் பல்வேறு மொழிகளை அழிக்க வேண்டும், மாநில மொழிகளை அழிக்க வேண்டும். இப்ப எல்லா மொழிகளையும் இன்னைக்கு 22 மொழிகளை வரிசைப்படுத்தி அந்த 22 மொழிகளும் இன்றைக்கு ஆட்சி மொழியாக கொண்டு வருகிறார்கள், கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் ஆட்சி மொழியாக அவர்கள் எதையுமே அங்கீகரிக்கவில்லை. இந்தி மொழி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தி பத்தி பேசுகிறார்கள். எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொல்றாங்க, நீங்க பேசுறது எனக்கு புரியலன்றாங்க. நாம் கடிதம் கொடுத்தால் அந்த கடிதத்துக்கு பதில் இந்தி தான் வருகிறது, ஆங்கிலத்தில் வரவில்லை அல்லது நம்முடைய தாய்மொழிக்கு வரவில்லை. அப்படி என்றால் அவருடைய செயல் திட்டம் என்பது முழுக்க முழுக்க இந்தியை இந்தியா முழுக்க கொண்டு வருவது. நான் கேட்கின்றேன், தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி இந்தியா தெலுங்கா? தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி மலையாளமா இந்தியா? இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல், அடிப்படை அறிவு இல்லாமல் தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளத்தை, தமிழ் தேசியத்தினுடைய அந்த அரசியல் அடையாளத்தை அழித்தொழிக்க முயற்சி செய்கின்றது, விழுங்க முயற்சி செய்கின்றது இந்தியம். அப்படி என்றால் தமிழ் தேசியத்தினுடைய முதல் எதிரி என்பது இன்றைக்கு இந்தி தான், இந்தியம் தான். ஆனால் அந்த இந்திக்கு எதிராக, இந்தியத்துக்கு எதிராக பேசாமல் தெலுங்கு நமக்கு எதிரி, அருந்ததியர்களை நமக்கு எதிரி என்று சொல்கிறார் சீமான். அவன் தெலுங்கு பேசக்கூடியவன் என்று சொல்லி அவரும் இஸ்லாமியர்களை எப்படி RSS இயக்கம் வெறுப்பரசியலை கட்டமைக்கின்றதோ, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக சிறுபான்மை இஸ்லாமியர்களை எப்படி வெறுப்பரசியல் கட்டமைக்கிறதோ, அதே போல தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை வைத்துக் கொண்டு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களை வெறுப்பரசியல் மூலமாக அவர் எதிரியாக கட்டமைக்கிறார்கள். பெரியாரை கன்னடர் என்று கட்டமைப்பது, அப்படி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி கட்டமைப்பான் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். 94-96 வயது வரை அவர் மூத்திரப்பையை வைத்துக் கொண்டு தனித்தமிழ்நாடு என்று கேட்டவர், தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கியவர், சமூக நீதி கருத்துக்களை பேசியவர், சுயசாதி அந்த அடையாளத்தை வெறுத்து ஒதுக்கியவர். சமூக நீதியுடைய அடையாளம் அவர், பகுத்தறிவினுடைய அடையாளம் அவர், தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்தவர். எவனும் இப்ப பேச முடியாது. நான் தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்றேன், யாருமே பேச முடியாது. சீமானா இருக்கட்டும், மணியரசனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையின் மூலமாக தான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியும். ஆனா சும்மா தமிழ் தேசிய இந்தியத்துக்குள்ள இருந்து கொண்டு நானும் இந்திய கடவு சீட்டு பார்த்தா நான் இந்தியன் தான் வரும், எங்க பார்த்தாலும் இந்தியர் தான் வரும். ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு அரசியல் செய்கிறார் என்றால் அது தமிழ் தேசிய அரசியல் அல்ல, அது சனாதன அரசியல். பேருக்கு தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த அரசியலை முகமூடிய மாட்டிக்கொண்டு எப்படி சாவர்கர் எப்படி அரசியலை முன்னெடுக்கிறானோ, எப்படி கோட்சே என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்தானோ, அதனுடைய வாரிசாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்றால் அது ஓம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அரசியல். அருந்ததியர்களை போய் யாராவது பகையா காட்டுவார்களா? அருந்ததியர் சமுதாயத்தை இன்றைக்கு ஒடுக்கப்படுகின்ற சமூகமாக இருக்கிறது. மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் இந்த மண்ணிலே இன்றைக்கு சாதியின் பெயரால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். நீ ஏதாவது அதுக்கு எதிராக நீ போராட்டம் நடத்திருக்கியா? மேல் பாதியிலே கோயிலுக்குள்ளே உள்ளே விட மறுக்கிறார்கள் என்றால் கோயிலுக்குள்ளே யார் உள்ளே விட மறுக்கிறார்கள் அதை சொல்லு. திராவிட திமுக அரசை விமர்சிப்பது என்பது வேறு, திமுகவை விமர்சிங்கள், அது பிரச்சனை அல்ல. ஆனால் மேல் பாதியிலே யார் உள்ளே கோயிலுக்குள்ளே உள்ளே விட மறுக்கிறார்கள்? உள்ளே போக முனைபவர்களும் இந்துக்கள் தான், தடுப்பவனும் இந்து தான். நீ எந்த இந்துக்காக நிற்கிறாய்? கோயிலுக்குள்ள பாஜக அப்படியே அமைதியா இருக்குது, பேச மட்டும் சொல்லுது, பேசுறது மட்டும். வேங்கை வயல் பிரச்சனையை பேசுகிறார்கள் வெக்கமே இல்லாமல். வேங்கை வயல் என்ன நடந்தது? யார் அதை திணித்தார்கள்? யார் செய்தார்கள்? எத்தனை போராட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள்? 2022 டிசம்பர் மாதம் அந்த சம்பவம் நடக்கிறது. 26ஆம் தேதி FIR போடப்படுகிறது. 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் புதுக்கோட்டையிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடத்தப்படுகின்றது.
அதற்கு பிறகு ஜனவரியிலே தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்துகின்றோம். நம்முடைய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தின் விளைவுதான் சிபிசிஐடி வழக்கு போடப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் அந்த சிபிசிஐடி விசாரணை என்பது தவறு, அந்த விசாரணை மிக மோசமாக இருக்கின்றது. ஆகவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறோம். இவ்வளவு போராட்டத்தை நடத்தி சட்டப்பேரவையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்து அவ்வளவு போராட்டத்தை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேங்கவையில் என்னாச்சு, மேல் பாதியில் என்னாச்சு, மேல் பாதியில் எனக்கு என்ன புடுங்கன்னு கேட்கிறோம். மேல் பாதியிலே உள்ளே விட மறுக்கிறார்கள். நீ என்ன புடுங்கின, என்ன போராட்டம் நடத்தின? எந்த போராட்டம் நடத்தல. வேங்கவைகளுக்காக நீ எந்த போராட்டம் நடத்தல. ஆனால் நீ குடிப்பெருமையை பேசுகிறாய், குடிப்பெருமையை பேசுகிறாய். ஆணவ படுகொலை நடத்தப்படும் என்றால் அதை சரி என்று சொல்கிறாய். இவன் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமா? கேட்டா நீ பெரியாரை விட வள்ளலாரை விட பெரியாரு பெரியாளா? பெரியாரை விட முத்துராமலிங்க தேவர் பெரியாளா? தலைவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இன்றைக்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் பெயரை சொன்னாலே, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை காட்டினாலே இன்றைக்கு இளைஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள், கூடுகிறார்கள் என்றால் மேதகு பிரபாகரன் அவருடைய அரசியல் என்பது முழுக்க முழுக்க சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிரானது. தோழர்களே, சிங்கள பௌத்த பேரினவாதம். இன்றைக்கு இந்தியாவிலே பேரினவாதமாக இருக்கக்கூடியது எது? இந்துத்துவம். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே உண்மையான தம்பியாக எவன் ஒருவன் செயல்படுகிறான் என்றால் அங்கே எப்படி சிங்கள பௌத்தத்துக்கு எதிராக பேரினவாதத்துக்கு எதிராக அங்கே புலிகள் எப்படி போராடினார்களோ அதே போல இந்தியாவில் போராட வேண்டிய மிகப்பெரிய பேரினவாதம் இந்து பேரினவாதம். காந்தியாரை படுகொலை செய்தது RSS இயக்கம். பேச முடியுமா? துணிச்சல் இருக்கா? அவன் நீதிமன்றத்தில் போய் நான் கொல்ல RSS இல்லைன்னு சொல்லி நீ ஜட்ஜ்மெண்ட் வாங்கினா கூட அவருடைய தம்பி கோபால் கோட்சே வெளியில பேட்டி தர்றார். இன்னைக்கு அந்த பேட்டி யூடியூப்ல இருக்கு. எதற்காக இன்னைக்கு அத்வானி போன்றவர்கள், முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் நீ காந்தி படுகொலைக்கும் RSSக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நாங்க தான் கொன்னோம். யார் சொன்னது? அவருடைய தம்பி. அவருடைய தம்பி 4வது அக்யூஸ்ட். அதுல வெளிப்படையாக பேசுகிறார்கள். அப்படி இன்றைக்கு இந்தியாவில் படுகொலைகளை நடத்தி இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சனாதன அரசியலை, RSS அரசியலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூச்சமே இல்லாமல் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே ஒருவன் நடத்துகிறான் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த சனாதன அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு களமாடி வருகின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலை, இன்றைக்கு தந்தை பெரியார் அவருடைய அரசியலை, மார்க்ஸ் அவருடைய அரசியலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இடதுசாரிகளோடு இணைந்து களமாடுகின்ற, தூக்கி பிடிக்கின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இன்றைக்கு கோட்பாட்டு அடிப்படையில் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும். சனாதனத்துக்கு எதிராக, RSSக்கு எதிராக இன்றைக்கு இந்த அரசு செயல்பட வேண்டும். அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். பாஜக எதிர்ப்பு என்பது அது அரசியல் நிலைப்பாடா இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அது கோட்பாட்டு எதிர்ப்பு தான். RSS ஒரு கிளை அமைப்பு, RSS அரசியல் பிரிவு தான் பாஜக. RSS நிலை என்ன? சனாதனத்தை தம் இந்தியாவை நிறுவ வேண்டும், இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும், சமஸ்கிருதம் இங்கே ஆட்சி மயப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக அவர் இந்தியை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். இதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது என்றால் தேசிய இனங்களுடைய அடையாளம். தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அளித்தால் மட்டும்தான் அவர்கள் மதவாதத்தில் மதவழி தேசியத்தை, மதவழி இந்தியாவை அவர்கள் கட்டமைக்க வேண்டும். அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். அதற்கு இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அந்த சனாதன அரசியலை முன்னெடுத்து வருகின்றது. மிகப்பெரிய ஆபத்து. பழனி பாபா அவர்களுடைய அந்த முழக்கத்தை நாம் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் எவன் ஒருவன் இழிவுபடுத்துகிறானோ, எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை புறக்கணிக்க வேண்டும். இது பழனி பாபா அவர்கள் சொன்னது. இன்றைக்கு இந்த நினைவு நாளில் நாம் எல்லோரும் உறுதியெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும்
ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி மாவீரன் பழனி பாபா அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.